விருச்சிக ராசி ராசிகள்லேயே ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். தோல்வி வந்தால் உடனே எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மன வலிமை படைத்த ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். யாராவது இவங்களை தாழ்வாக நினைத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வார்த்தையால் பதில் சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய வெற்றியால் பதில் சொல்லக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டமாக தான் இவங்களுக்கு அமையும். நிறைய இடத்துங்களில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இது வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் மனது நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு எப்பவுமே இருக்காது. மனதில் ஒரு போராட்டங்கள், ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுமை, நிதானம் இதெல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பவர்கிட்ட கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். வேகமுள்ள ஒரு ராசி தான். எல்லா இடத்துலையும் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசிக்காரங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே செவ்வாய். அதனால தான் எத்தனை தடைகள் வந்தாலும் சாம்பல்ல இருந்து எழும் அந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் மீண்டும் உயர உயர பறக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய துணிச்சலும் உங்களுடைய விடாமுயற்சியும் மற்ற எந்த ராசிக்காரங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அப்படின்னாவே சாதாரணமாக யாராலையும் கணிக்கவே முடியாது. ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் மனதில் 1000 திட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ஆள் மனதில் இந்த திட்டங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களோ ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை சாதிக்கிற வரைக்கும் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது முடியாது வேணாம் அப்படிங்கிற வார்த்தையே இவங்களுக்கு பிடிக்காது. ஜெயிக்கிறோம், முயற்சி பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், அந்த வார்த்தை தான் இவங்களுக்கு பிடிக்கும். இந்த நெகட்டிவாக பேசுகிறது இவங்களுக்கு பிடிக்காது. பாசிட்டிவாக பேசினா தான் இவங்களுக்கு பிடிக்கும். நண்பர்களை அவ்வளோ நேசிப்பாங்க. நண்பர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு பக்கபலம் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப உயிரை கொடுக்குற மாதிரி ஒரு சில நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் முதல் ஆளாக உதவி செய்யக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஒருத்தர் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய போராளிகள் அப்படின்னு கூட இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்றதுனாலே என்னமோ எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க. எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன காமெடி சொல்லலாம். என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டால் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஓடிட்டுருக்கும். அடுத்த 10 வருடங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற திட்டம் பிளான் எல்லாமே போட்டுக்கிட்டு மனதில் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரகசியம் அவங்ககிட்ட சொல்லிட்டுன்னு வச்சுக்கோவே, யார் என்ன கேட்டாலும் அந்த ரகசியத்தை மட்டும் வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ நம்பிக்கையான ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தோல்வி வந்தாலும் கூட அதை உடனே அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி அப்படின்னாவே தோற்கடிக்க வந்த சோதனைகளை கூட வலிமையுள்ள ஒரு சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு புயல் இருக்குது அப்படிங்கிறது வெளிநபர்களுக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் இவங்க ரொம்ப அமைதியான நபர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வெற்றியை பார்க்காம இவங்க எந்த இடத்துலையுமே ஓய்ந்து போய் உட்காரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு திறமசாலிகள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். விழுந்தாலும் மீண்டு எழுந்து ஓடக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பற்றி சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும், வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் விருச்சிக ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும்
வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 7ல் அமர்ந்து ராசியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் 2 சுப கிரகங்கள் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கு. செவ்வாயும் குருவும் ஒரே இடத்துல அமரும் போது சுப கிரகங்கள் ஒன்று சேரும்போது நிறைய சுப நிகழ்வுகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசியிலேயே பலமான 2 கிரகங்கள் ஒன்றிணையும் போது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுனா வரையில் ஒரு போராட்டமான வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி கிடைச்சா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு செயல்லையுமே உங்களுடைய கம்பீரம், உங்களுடைய திறன், உங்களுடைய வேலைப்பளு இதில் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்காம அதற்காக நீங்கள் போராடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வீட்டிலே கூட உங்களுடைய உறவுகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. உடன் பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 2-5க்குரிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கிறதுனால இனி நீங்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் இறங்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடி தரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் கடந்த சில ஆண்டுகளான்னு சொல்ல முடியாது, குறிப்பாக கடந்த 6 மாதமாக கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வரவேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும். அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாத கவலைப்பட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கடனெல்லாம் கட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க, வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் கிடைக்கும். இல்லத்துலேயும் கூட ஒரு சுப நிகழ்வோ அல்லது சுப நிகழ்வில் நீங்கள் முன்னே நின்று நடத்துகிற மாதிரி ஒரு வாய்ப்புகளோ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடத்துல இருக்கிறதுனால கட்டாயம் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கும். அதையும் நீங்கள் முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கட்டாயம் இது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் மட்டும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா அர்த்தாஷ்டம ராகு இருக்கிறது, 5ஆம் இடத்துல சனியும் இருக்கிறது. குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைங்கள் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறதுனால எந்த காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் கொஞ்சம் யோசித்து இறங்கணும். அவசரப்பட்டு டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் போக வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிதானமாக முடிவெடுக்கணும். அதே நேரத்தில் தந்தைக்கும் கூட சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சூரியனும் புதனும் இணைந்திருக்காங்க. இதனால் தந்தைக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் நீங்கள் முடிவு எடுத்து கெஸ் பண்ணி இதுதான் கரெக்டான பாதை அப்படின்னு போயிட்டு இருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் ஒவ்வொரு முடிவுமே வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய வீட்டில் பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர் கூட்டிகிட்டு போய் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அலட்சியப்படுத்த வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக தான் இருக்கணும். அலட்சியமாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சலாக அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அலட்சியமாக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து அதன் பிரகாரம் செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும், இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசி என்பவர்கள் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுவும் பிரதோஷ நாட்களில் அந்த சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபடுறதன் மூலிமா அந்த வேகத்தை விட கொஞ்சம் விவேகமும் சேர்ந்து வரும். மன அமைதி கிடைக்கும். அது ரெண்டும் இருந்தது அப்படின்னா, அந்த வேகத்தில் ஒரு மன அமைதி இருந்தது அப்படின்னா பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். முடிந்தால் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த
விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான். இந்த போராட்ட நிலை கொஞ்சம் மாறும். வியாபாரத்தில் தொழிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் சரியாகும். புதுசாக ஒரு சிலர்லாம் வீடு வாங்குவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் வருகின்ற நாட்களில் வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை ஒரு சில சங்கடங்களை இதுநாள் உண்டு பண்ணியிருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உயர்கல்விக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகம் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு லாபம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் புதன் வக்கரகமாக இருக்கிறதுனால வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்ட பிரகாரம் ஒவ்வொன்றும் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சக்திக்கு மீறி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நீங்களே கொஞ்சம் ஆடம்பரமாக செய்யணுங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடம்பரமாக கடன் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சுப நிகழ்வெல்லாம் நடக்கும். அந்த சுப நிகழ்வெல்லாம் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. அதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு செலவையுமே திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் யாரையுமே நீங்கள் பகைச்சிக்க வேண்டாம். செவ்வாய் கொஞ்சம் சாதகமில்லாத இடத்துல இருக்கிறதுனால யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம். குறிப்பாக உங்களுடைய தாய் தந்தையாருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா, அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.